இந்த பத்ர் யுத்தத்தின் முடிவு எப்படி இருந்தது என்று நாங்கள் பார்த்தால், பத்ர் யுத்த களத்துல மக்கா முஷ்ரிக்குகளுக்கு கடுமையான தோல்வி, விரண்டோடினார்கள். 70 பேர் கொலை செய்யப்பட்டார்கள், 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டார்கள். முஷ்ரிக்குகள் தரப்புல 70 பேர் கொலை செய்யப்பட்டு 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டார்கள். இது பத்ர் யுத்தத்தில் நடந்த முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றிக்கு பிறகு அந்த மதீனாவுக்கு சூழாக முஸ்லிம்களுடைய பலம் அதிகரித்தது. குறிப்பாக மதீனாவை சூழ இருக்கிற யூதர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுவதற்கு அது காரணமாக மாறியது. எனவே பத்ர் யுத்தத்தில் சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, உஹது யுத்தத்தை பற்றி சொல்லும் பொழுது, உஹது யுத்தத்தில் சஹாபாக்களுக்கு இடையில ஒரு திடீர் தோல்வி ஏற்பட்டது. ஆனால் பிறகு வெற்றி அடைஞ்சாங்க. அதுக்கு காரணம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 2 மலை கணவாய்களுக்கு இடையில அந்த மலைகளுக்கு இடையிலான வரக்கூடிய அந்த பாதைகளை தேடி வந்து பின்னால திடீர் தாக்குதல் நடத்துவாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்கண்டா, அந்த மலை குன்றுக்கு மேல தனி ஒரு படையை வைப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்களுடைய தலைமையில ஒரு நல்ல முறையில ஈட்டி எறியக்கூடிய ஒரு படையை அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. அதுல ஒரு சில தவறுகள் நடந்து ஆரம்ப கட்டத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி ஏற்பட்டதனால அந்த மலை குன்றிலிருந்து எல்லாம் இறங்கி வந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ஹாலித் இப்னுல் வலீத் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, பின்வாங்குற மாதிரி போய் அந்த மலை குன்றத்தான் பார்த்தார். அது யுத்த களத்துக்கு பிற்பகுதி. அந்த மலை குன்றுல யாரும் பாதுகாப்புக்கு இருக்கல்ல, அவங்களாம் இறங்கி வந்துட்டாங்க. அவர் பின்னால வந்து திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுல சஹாபாக்கள் 70 பேர் கொலை செய்யப்பட்டாங்க, முக்கியமான சஹாபாக்கள். அதை பத்தி தான் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எங்களுக்கு உஹது யுத்த களத்துல நாங்கள் 70 பேரை சஹாபாக்களை இழந்தோம். ஆனா பத்ர் யுத்த களத்துல நாங்கள் முஷ்ரிக்கீன்களுடைய 40 பேர், யௌமு 40 வ 140 பேரை என்ன செஞ்சோம், நாங்க பாதிப்படைய செஞ்சோம். எப்படி 70 அசீரன், 70 கைதிகள், 70 கொலை செய்யப்பட்டவர்கள். எனவே மொத்தம் 140 பேரை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. யாருக்கு? முஷ்ரிக்கீன்களுக்கு சொல்லி பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பழி தீர்க்கிறதுக்கே தான் என்ன செஞ்சாங்க, உஹது யுத்தத்துக்கு மக்கா முஷ்ரிக்குகள் படை திரட்டிக்கிட்டு வந்தாங்க. அதுல அவங்களுக்கு ஓரளவுக்கு என்ன 70 சஹாபாக்களை கொண்டு கொலை செய்யப்பட்ட 70 பேருக்கும் பழி தீர்க்கிற நிலைமை வந்துச்சுன்றத நாங்க பார்க்கிறோம். அப்ப பத்ர் யுத்த களத்துல முஸ்லிம்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, அந்த பிரதேசத்தில் இஸ்லாத்துக்கு ஒரு கால் பதிவு ஏற்பட்டதுன்றத வரலாற்றில் நாங்க பார்க்கிறோம். இந்த பத்ர் யுத்தத்துல நடந்த மிக முக்கியமான சுவாரஸ்யமான எங்கட ஈமானுக்கு வலுவூட்டக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் நடந்தது. அதுல மிக முக்கியமாக யுத்த களத்துல நபிகளாருடைய பண்பாடு. ஒரு ஆட்சி தலைவராக இருந்தாலும், அதுவும் சாதாரண இந்த உலகத்தில் உள்ள ஆட்சி தலைவர்கள் மாதிரி அல்ல. இன்றைக்கு எங்கட ஆட்சி தலைவர் சொல்றதெல்லாம் நாங்க கேட்க ரெடி இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாலும் அந்த மக்கள் கேட்கிறதுக்கு தயார். அந்த நிலையில இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பாடு, அந்த நல்ல நடத்தை இருக்குதே, அல்லாஹு அக்பர், அது ஆச்சரியமாக இருந்தது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் சஹாபாக்களுக்கு மத்தியில் அனைவரும் சமமானவர்கள் என்ற அந்த போக்குக்கு அவர்கள் காட்டிய உதாரணம் அல்லாஹு அக்பர், ஆச்சரியமானது. அப்படிப்பட்ட ஒரு சில நிகழ்வுகளை நாங்க பார்க்கிறதாக இருந்தா, பத்ர் யுத்த களத்துல சஹாபாக்களோட தரப்புல 2 குதிரைகள் இருந்துச்சு. ஒரு குதிரை யாருக்குன்னு சொன்னா ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும், இன்னொரு குதிரை அல் மிக்தாத் இப்னுல் அஸ்வத். இந்த 2 பேருக்கும் இருந்த 2 குதிரை தான் பத்ர் யுத்த களத்துல முஸ்லிம்களுக்கு இருந்த குதிரைகள். அன்றைக்கு யுத்த களத்துல குதிரைகள் தான் என்ன, படைப்பலம். குதிரைகள் தான் படைப்பலம். ஆனா முஸ்லிம்கள் தரப்புல 2 குதிரைகள் தான் இருந்தது. அதே நேரம் முஸ்லிம்களுக்கு கிட்டத்தட்ட
70 ஒட்டகங்கள் இருந்துச்சு. 70 ஒட்டகங்கள். இந்த ஒட்டகங்கள் பெரும்பாலும் போக்குவரத்துக்கு தான் பாவிப்பாங்க. அந்த அளவு வேகமா யுத்தம் செய்ய இயலாது. அதுல போறதுக்கு வாரத்துக்கு பாவிப்பாங்க. இப்ப 300 லட்சம் பேருக்கு 70 ஒட்டகங்கள் தான் இருக்குதுன்னு சொன்னா இவங்க எப்படி டிராவல் பண்ணி இருப்பாங்க? 150 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும் மதீனால இருந்து பத்ருக்கு. எப்படி போயிருப்பாங்க? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, பத்ருக்கு நாங்கள் செல்லும் பொழுது ஒவ்வொரு ஒட்டகத்துக்கும் 3 பேர் வீதம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? பகிர்ந்தளிச்சாங்க. 3 பேர். அதுல அபூ லுபாபா, அலி இப்னு அபி தாலிப் இந்த 2 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்துல பங்கு கொண்டாங்க. அல்லாஹு அக்பர். இதுதான் விசேஷம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தனி ஒட்டகத்துல போயிருக்கலாம், ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் போகல. எந்த அளவுக்கு சொன்னா அபூ லுபாபா அவங்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்லுவாங்க, நஹ்னு நம்ஷி அன்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்காக நாங்க நடந்து வாரோம், நீங்க ஒட்டகத்திலே வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, என்னை விட நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களும் அல்ல, என்னை விட நடந்து வார அளவுக்கு உங்களுக்கு சக்தியும் இல்லை, வலா அனபி அஹ்னா அனில் அஜ்ரி மின்குமா, உங்கள் 2 பேரை தியாகம் செய்ய வச்சுட்டு என்னை விட உங்களுக்கு நன்மையை தரவும் நான் ரெடி இல்லை. வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு இது. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தையை பாருங்க, எப்படி நீங்களும் ஏறணும் நானும் ஏறணும், தியாகத்துல 3 பேரும் சம பங்கு, எனக்கும் நன்மை கிடைக்கணும் உங்களுக்கும் நன்மை கிடைக்கணும். இப்படி ஒரு தலைவர் சொல்லுவாரா? இன்னைக்கு எங்கட ஆட்சி தலைவர்கள் உள்ள பிரச்சனையே என்ன? மக்கள்கிட்ட வாக்கெடுத்துட்டு ஆட்சி பீடம் ஏறிட்டு மக்களை எல்லாம் ரோட்ல காக்க வச்சுட்டு அவங்க வேகமா என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? போக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது இந்த நாகரீகம் வளர்ந்த உலகம் என்று சொல்லுது. ஆனா நாகரீகம் என்னண்டு உலகத்துக்கு படிச்சு கொடுத்த மார்க்கம் இஸ்லாம்ன்றதுக்கு சிறந்த உதாரணம். அந்த யுத்த களத்துக்கு செல்லும் பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு மதிப்பு, நான் ஆட்சியாளர், நான் படைத்தளபதி இல்லை, எல்லோரும் சமம் என்கிற ஆழமான ஒரு வழிகாட்டலை காட்டினாங்கன்னு சொன்னா, அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு சாதாரண ஒரு கூட்டம் நடந்தா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷன் நடந்தா கூட நாங்க என்ன செஞ்சிடறோம்? மௌலவிமாருக்கு தனி மேடையில போட்டுடுறோம். 10 குட்டுவா அவங்க தான் என்ன அந்த இடத்துல உட்காரணும். அவங்களுக்கு மஜ்லிஸ்ல உட்கார இயலலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை விட எந்த இடத்திலும் தன்னை வித்தியாசமா காட்டல. அந்த அளவுக்கு சர்வசாதாரணமா நபித்தோழர்களோட பழகினாங்க. இது பத்ர் யுத்த களத்திலே முஸ்லிம் சமூகம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். எதுக்கு? மாற்று மதத்தவர்கள் தன்னுடைய தலைவர்களையும் தன்னுடைய ஆட்சியாளர்களையும் மக்களை விட்டு வேறுபடுத்தி வைக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மத்தியில இடம் கொடுக்கல. சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க, ஆனாலும் எல்லோரும் சமம்ன்றதை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினார்கள்ன்றதை பத்ர் களத்துல நாங்க ஒரு பாடமாக படிக்கலாம். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நான் பத்ரை பத்தி சொன்னேன், பத்ர்ன்ற இடத்துல தண்ணீர் வசதி நிறைய இருந்தது. அதனால அந்த இடத்தை ரசூலுல்லாஹ் தேர்வு பண்ணினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? மலையை டாக்கெட் பண்ணி மலைக்கு பின்னால வந்து தாக்க கூடாதுன்றதுக்காக மலையை முதுகுக்கு பின்னால எடுத்து தான் படைய வைப்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது அல் ஹுபாப் இப்னுல் முன்சிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அரைத ஹாதல் மன்சில், நீங்க இந்த இடத்துல உங்களோட படையை வச்சிருக்கிறீங்களே, இது நீங்களா விரும்பி இந்த இடத்துல வந்து உங்களோட படையை வைக்கிறீங்களா, அல்லது அன்ஸலகஹுல்லாஹ், அல்லாஹ் இந்த இடத்துல படைய வைங்கன்னு சொன்னானா? எப்படி கேள்வின்னு பாருங்க. எப்படி எந்த அளவுக்கு கேட்கிறாங்க? இந்த இடத்துல அல்லாஹ் இறக்கினா அங்கலங்கல போகப்படா, அதே இடத்துல நின்றுதான் யுத்தம் பண்ணணும், அல்லது அம்ஹுவர் ரஅயு வல் ஹர்பு வல் மகீதா, அல்லது இது யுத்த தந்திரத்தின் அடிப்படை, உங்களோட முடிவின் அடிப்படையில், உங்களுக்குள்ள யுத்த அனுபவங்களின் அடிப்படையில் நீங்க முடிவெடுத்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பல் ஹுவர் ரஅயு வல் ஹர்பு வல் மகீதா, இது யுத்த தந்திரம், மலையை பின்னால வச்சு பின்னால வந்து தாக்கியலாத அளவுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நானா முடிவெடுத்தது தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹுபாப் இப்னுல் முன்சிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மலை பின்னால இருக்கட்டும், முன்னால இருக்கிற அந்த நீர் கிணறுகள் இருக்குது, இந்த கிணறுகளை எல்லாம் பின்னால வச்சு
நாங்க கிணறுகளுக்கு முன்னால போய் நிற்போம். பெரிய ஒரு அகழிய தோண்டி கிணறுல உள்ள தண்ணி எல்லாம் அதுக்கு என்ன செஞ்சிருவோம், எடுத்துருவோம். எடுத்து எங்களுக்கு பின்னால கிணற வச்சுக்கணும். அப்ப எங்களுக்கு தேவைப்படும் பொழுது என்ன செய்யலாம், தண்ணீர் குடிக்கலாம். தூர இருக்கிற கிணறுற தண்ணி எல்லாம் என்ன செஞ்சிருவோம், இல்லா போற அளவுக்கு வழி பண்ணி விட்டுருவோம். அப்ப காஃபிர்களுக்கு என்ன கிடைக்காது, தண்ணி கிடைக்காது. 12 அவர் 24 அவர், ஒரு நாள் 2 நாள் சில நேரம் யுத்தம் நடக்கும். தண்ணி கிடைக்காட்டி அதுவே தோல்விக்கு காரணமா போயிடும். இந்த ஐடியாவை கொடுத்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி இருக்கிற பிரதான கிணறுகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க, முதுகுக்கு பின்னால எடுத்து தண்ணிய தனக்கு என்ன செஞ்சாங்க, தண்டை படக்கி வச்சு கொண்டு மற்றும் உள்ள தண்ணீர் கிடைக்கிறதெல்லாம் என்ன செஞ்சு விட்டாங்க, தண்ணியை இல்லா போற அளவுக்கு வழி பண்ணி விட்டாங்க. ஏன், அப்ப காஃபிர்களுக்கு தண்ணி கிடைக்காது. இதுவும் பத்ர் யுத்த களத்துல வெற்றி வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வஹீயின் அடிப்படையில இறங்குறவங்க என்ன சொல்லிருக்கலாம், நான் நபி, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வஹீ தொடர்பு இருக்கு, நான் முடிவெடுத்தா நல்லா தான் இருக்கும், பேசல. இது யுத்த தந்திரத்தின் அடிப்படையில் நானா எடுத்ததுதான். உங்களோட முடிவு நல்லதா, அதை எடுப்போம். யார முடிவு எடுத்தாங்க, அல்-ஹுபாப் இப்னுல் முன்சிர் ரலியல்லாஹு முடிவை எடுத்து தன்னுடைய முடிவை மாற்றினார்கள் என்று சொன்னா, பத்ர் களம் எங்களுக்கு தருகின்ற மிக முக்கியமான பாடம். மஷூரா சொல்றது யாருன்னு பார்க்காதீங்க. மஷூரா சொல்றது யாருன்னு, குறிப்பாக நிர்வாகங்கள் மஷூரா சொல்றது யாருன்னு பார்க்காதீங்க. நல்ல மஷூராவா எடுங்க. அந்த மஷூரா முடிவுல தான் நலவு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் மஷூராவின் அடிப்படையில் தான் பத்ர் களத்தை கூட ஏற்பாடு பண்ணினார்கள் என்று சொன்னா, அன்பார்ந்தவர்களே, வஹியோடு முடிவெடுக்கக்கூடிய நபி உலக நலவுகளுக்கு மஷூரா பண்றாங்க என்று சொன்னா, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த முடிவெடுக்கிறதாக இருந்தாலும் மஷூராவின் அடிப்படையில் முடிவெடுத்தார்கள். பத்ர் களம் வெற்றி கொள்ளப்படுவதற்கு இந்த மஷூராவும் ஒரு காரணம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அடுத்தது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குது. இஸ்லாம் கடைசி மார்க்கம், நபி அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, இஸ்லாம் வளருன்ற உத்தரவாதம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர் என்ற இடத்துல இருந்து அல்லாஹ்வின் மீது எந்த அளவு பொறுப்பு சார்ந்து இருக்கேனுமோ அந்த அளவு சார்ந்து இருந்தாங்க. இன்றைக்கு எங்களுக்கு கொஞ்சம் வெற்றி அடையாளம் கிடைக்க கூட நாங்க அல்லாஹ்வை மறந்தாச்சு, அப்படித்தானே? எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், எங்கட பக்கத்துல சார்பா இருக்குது அப்படின்னு விளங்கினா நாங்க யார மறந்தாச்சு, அல்லாஹ்வை மறந்தாச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் பத்ர் களத்துல கேட்ட துஆ இருக்குது, அல்லாஹு அக்பர், கட்டுமையா கேட்டாங்க. எந்த அளவுக்கு கேட்டாங்கண்டா, அல்லாஹும்ம இன்னி அன்ஷுதுக அஹ்தக, இறைவா நீ எனக்கு தந்த வாக்குறுதியை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். என்ன வாக்குறுதி? நபியே, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ன்ற வாக்குறுதி. அல்லாஹ் கொடுத்திருந்தாலும், ரப்பே உனக்கிட்ட நான் அந்த வாக்குறுதியை கேட்கிறேன், நீ வெற்றியை தருவாய் என்று அளித்த வாக்குறுதியை கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்கிறாங்க. அவர்களோட தோல்ல ஒரு சால்வை இருக்குது. அந்த சால்வை அப்படியே உசும்பி 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 அப்படியே கீழே வந்து எப்படி துஆ கேட்க போல என்ன கதறி கதறி கேட்க போல உடம்புல ஒரு அசைவு வரும். சில நேரம் நாங்க கேட்கிற துஆக்கு எங்களோட உடம்பு அசையாது. நெத்தி சுஜூதுல இருந்தா நெத்தி வலிக்காது, கை ஆடாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்டாங்க. அந்த நடுக்கத்தின் காரணமாக அந்த சால்வை அப்படியே வடிகி வந்து கீழே விழுகுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சில அறிவிப்புல வருது கையை பிடிச்சு கொண்டு சொன்னாங்கன்னு, சில அறிவிப்புகள்ல வருது அந்த சால்வையை எடுத்து நபிகளாருடைய தோளில போட்டுட்டு சொன்னாங்க, ஹஸ்புக், நபியை நிறுத்துங்கள், துஆவை நிறுத்துங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் என்று அமைதிப்படுத்துற அளவுக்கு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. இதுதான் பாடம் சகோதரர்கள். எங்களுக்கு என்ன வெற்றி அடையாளங்கள் விளங்கினாலும், எங்கள் பக்கம் என்ன நியாயம் விளங்கினாலும், படைத்தவன் ரப்பை கடைசி செகண்ட் வரையில் மறக்கக்கூடாது. அந்த ரப்பிடத்தில் எந்த அளவு துஆ செய்யலாமோ அந்த அளவு துஆ செய்து கொண்டிருக்க வேண்டும். இது பத்ர் களம் எங்களுக்கு தருகின்ற பாடம். அது மட்டுமல்ல, இது புகாரில 3953 3960வது இலக்க செய்தியை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சிருந்தான். ரசூலுல்லாஹ் ஏற்கனவே சொன்னாங்க, குறிப்பிட்ட சில பேரை சொல்லி இவர்களெல்லாம் பத்ர் களத்துல கொலை செய்யப்படுவார்கள் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பத்ர் களத்தில் இருந்து கொண்டு ஒரு துஆ செஞ்சாங்க.
அல்லாஹ்வை அழைச்சி, இறைவா ஷைபத் இப்னு ரபீஆவை நீ பிடித்துக்கொள், உத்பத் இப்னு ரபீஆவை நீ பிடித்துக்கொள், வலீத் இப்னு உத்பாவை நீ பிடித்துக்கொள், அபூ ஜஹல் இப்னு ஹிஷாமை பிடித்துக்கொள். இப்படி குறிப்பிட்டு சிலருக்கு எதிராக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யாருடைய பெயரையெல்லாம் சொல்லி துஆ கேட்டார்களோ அவர்கள் எல்லோரும் பத்ர் களத்தில் கொலை செய்யப்பட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, உமையத் இப்னு கலஃப் இருக்கிறார், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, புகாரில 3950, இது யுத்தத்துக்கு முன்னால நடக்கிற ஒரு நிகழ்வு. பாருங்க, மக்கால நடக்குது. ரசூலை ஏற்கனவே சொல்லிட்டாங்க இது இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் உண்டு. இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மக்காவுக்கு ஒரு பயணம் கொண்டு போறாங்க, உம்ராவை செஞ்சுட்டு வரதுக்கு போறாங்க. போன இடத்துல அவருடைய இந்த நேசர்கள், இந்த யுத்த இந்த கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் பார்ட்னர் இருக்கிறாங்களே, அதுல ஒருவர் தான் உமையத் இப்னு கலஃப்ன்றவர். இவரோட ஒரு ஒப்பந்தம் பண்ணினாங்க, மக்காவுக்கு நான் வந்தா நீங்க எனக்கு பாதுகாப்பு தரணும், நீங்க மதீனாவுக்கு வந்தா நான் பாதுகாப்பு தருவேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. இது ஜாஹிலியா காலத்துல இந்த ஒப்பந்தம் இருந்திருக்கு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு வாராங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா, உமையா கிட்ட சொல்றாங்க, எனக்கு உம்ரா செய்ய ஆசையா இருக்குது, மக்கள் இல்லாத நேரத்துல எனக்கு நீங்க வந்து சொல்லுங்க, நான் தவாஃப செஞ்சுட்டு வந்துடுறேன் காபத்துல்லாவை அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் என்ன பண்றார், கட்டும் சூடடிக்கக்கூடிய நேரம், யாரும் தவாஃப் செய்ய மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல அவங்க போய் தவாஃப் செய்யறாங்க. தவாஃப் செய்யும் பொழுது அபூ ஜஹல் கண்டுடுறார். அபூ ஜஹல் கண்டுட்டு வந்து என்ன கேட்கிறான்டா, இந்த மாதிரி வழிகேடர்களை எல்லாம் கொண்டு வந்து கஅபத்துல்லாவை சுத்தி வடம் வாங்குற அளவுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி சஅத் இப்னு முஆத பார்த்து அபூ ஜஹல் சொல்கிறான், இந்த அபூ சஃப்வான் இல்லை என்றிருந்தால் உங்களை நான் மதீனாவுக்கு திரும்பி போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, சஅத் இப்னு முஆத் ஒரு தலைவரை மதீனாட, அவரு சொன்னாரு, நீ முடிஞ்சதை செஞ்சு பாரு, நான் உனக்கும் ஷாமுக்கும் இடையில் உள்ள பாதையை நான் தடை செய்வேன் மதீனாவில் இருந்து கொண்டு. அவரும் கட்டும் பலமா பேசினாரு. அதுக்கு ஒரு அபூ சஃப்வான் உமையா சொன்னாரு, அபூ ஜஹல் மக்காவுடைய தலைவர்கள்ல ஒருவர், அவருக்கு எதிராக பேசிடாதீங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது சஅத் இப்னு முஆத் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, உமையாவே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தி சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், நீங்க முஹம்மது நபியுடைய கையால கொலை செய்யப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் கேட்டேன் என்று சொல்ல, அந்த முஹம்மது நபியில் எந்த அளவு நம்பிக்கை இருக்கும்னு பாருங்க. அவர் பயந்துட்டார். ஏன், முஹம்மது சொன்ன எந்த வார்த்தையும் பொய்யாகல்ல. அவர் உடனே முடிவெடுத்துட்டார், என்னைய பத்தி அப்படி சொன்னாரா, எந்த அளவுக்கு சொன்னா, மனைவி போன உடனே கேட்கிறாரு, சஅத் இப்னு முஆத் உங்களுக்கு என்ன சொன்னார்னு கேட்கும் பொழுது, முஹம்மது சொன்னாராம் என்னை கொலை செய்வதாக. எந்த அளவுக்கு அந்த நாள்ல இருந்து முடிவெடுத்தால் இனி நான் மதீனாவுக்கு போறதில்லை. இப்ப யுத்தம் அறிவிக்கப்படுது. உமையத் இப்னு கலஃப் முடிவெடுத்தார், நான் யுத்தத்துக்கு போறதில்லை. ஏன், போனா நிச்சயம் என்ன செய்யும், முஹம்மது சொன்னது நிறைவேறும். பின்வாங்கினார். அபூ ஜஹல் இவர் பலமான வீரன் சொன்னார், உமையாவே, உங்களை போன்றவர்கள் பத்ரு களத்திலிருந்து பின்வாங்கினால் மக்கள் பின்வாங்கி விடுவார்கள், நீங்க போய்த்தான் ஆகணும், உங்களுக்காக கட்டும் பலமான ஒரு குதிரையை தருவேன், என்னமானும் பிரச்சனை வேகமா என்ன செஞ்சிருங்க, ரிட்டன் மக்காவுக்கு வந்து சேர்ந்துருங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரு குதிரையை தயார் பண்ணி கொடுத்தார். இவர் அதை எடுத்துக்கிட்டு வந்து பத்ரு களத்துல யுத்தம் நடக்கிற நேரம் மட்டும்தான் அந்த குதிரைக்கு யுத்த களத்துக்கு ஒரு உடுப்பு உடுப்பாட்டுவாங்க. அந்த உடுப்பு இல்லாட்டி அதுல இருந்து கொண்டு என்ன பண்ணலாம், யுத்தம் பண்ணலாம். காலை மாட்டி வைக்கிறதுக்கு, வாழை மாற்றுறதுக்கு, தான் உட்கார்ந்தா வலிகி விழாம இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு எக்கால் ஒன்று போடுவாங்க. எந்த அளவுக்குண்டா, அந்த ஒட்டக குதிரையில இருந்து அவர் அந்த உடுப்பை கலட்டவே இல்லை. ஏன், அதை ரெட்டி பண்ணி வச்சிருக்கிற என்னமான பிரச்சனைடா ஏறுற கட்டும் வேகமா மக்காக்கு வந்து சேர்றது. இப்படி இருந்தும் அல்லாஹ் நாடிய பிரகாரம் என்ன செய்யப்பட்டார்,
பத்ரு களத்தில் உமையத் இப்னு ஹலஃப் கொலை செய்யப்பட்டார். அவர் கொலை செய்யப்பட்ட வரலாறு அற்புதமான வரலாறு. அதை நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன். என்ன சொல்ல வருகிறேன் என்றா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வெற்றி நிச்சயம். இன்னென்ன மனிதர்கள் பத்ரு களத்தில் கொலை செய்யப்படுவார்கள் என்பது நிச்சயமாக இருந்தாலும் படைத்தவன் ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய்வதில் நபி அவர்கள் சளைக்கவில்லை, குறைத்துக் கொள்ளவில்லை. என்றால் எங்கட வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். எந்த அளவுக்கு துஆ செய்ய வேண்டும். எனவே பத்ர் யுத்தகலம் எங்களுக்கு தருகின்ற முக்கியமான பாடங்களில் ஒன்றுதான் பிரார்த்தனையை எக்காரணம் கொண்டும் விடக்கூடாது என்ற அந்த பகுதி. அதே போன்று இந்த பத்ர் களத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான், பொதுவாக யுத்த களங்கள்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா முபாரசான் என்று சொல்லுவாங்க. முபாரசான்றது பல பரீட்சை. யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால ரெண்டு தரப்புல இருந்தும் ஒருவரோ ரெண்டு பேரோ மூணு பேரோ வருவாங்க. மூணு பேர் வந்து பல பரீட்சை நடத்துவாங்க. இந்த யுத்தத்துல யார் வெற்றி கொள்ள போறான்றத பாக்குறதுக்கு, யாரோட படை பலமாக இருக்குதுன்னு பாக்குறதுக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தரப்புல இருந்து அன்சாரிகள்ல 3 பேர் வந்தாங்க. அன்சாரிகள்ல 3 பேர் வந்தாங்க. அதே நேரம் மக்கா முஷ்ரிக்குகள்ல 3 பேர் வந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது மக்கா முஷ்ரிக்குகள் சார்பாக வந்த 3 பேரும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, வந்து கேட்டாங்க, நீங்க யாரு? அவங்க சொன்னாங்க, நாங்க அன்சாரிகள் 3 பேர். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு பிரச்சனை முழுக்க யாரோட? மக்கால இருந்து வழிகட்டு வந்தவங்க இருக்கிறாங்களே, அவங்களோட தான் எங்களுக்கு பிரச்சனை. எங்கட குடும்பத்து உறவுகளை அனுப்புங்க, எங்களோட பல பரீட்சைக்கின்றாங்க. இது வரலாற்றுல மிக முக்கியமான குறிப்பாக பதிவு செய்யப்படும். சில இடங்கள்ல என்ன பேசுறாங்கன்னா, இல்லை இப்படி ஒண்ணு நடக்கல. ரசூலுல்லாஹ்வே என்ன செஞ்சாங்க, முஹாஜிர்கள்ல 3 பேரை தேர்வு பண்ணி அனுப்பினாங்க அப்படின்றதும் இருக்கு. இதுல பார்க்கலாம், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, சத்தியமிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, சூரத்துல் ஹஜ்ஜில 19வது வசனம், ஹாதானி கஸ்மானி இக்தஸமு ஃபீ ரப்பிஹிம். இவர்கள் 2 சாரார், இவர்கள் 2 சாரார் அல்லாஹ்வுடைய விடயத்தில் போட்டி போட்டுக் கொண்டார்கள். இவர்கள் 2 சாரார் அல்லாஹ்வுடைய விடயத்தில் போட்டி போட்டுக் கொண்டார்கள் ஒரு குர்ஆன் வசனம் வரும். இது யார் என்று சொல்லும் பொழுது அபூதர் சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க, இது யார் என்று சொன்னா, பத்ருடைய நாள்ல யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நடந்த பணப்பரீட்சை இருக்கிற முபாரசா, அதுல கலந்து கொண்ட 2 அணியினரும் தான். யாரு? முஸ்லிம்கள் சார்பாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய வீரர், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய வீரர், அலி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய வீரர், உபைதத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரும் முஹாஜிர்கள். மதீனா முஸ்லிம்கள் சார்பா வந்தாங்க. மக்கா சார்பாக உத்பா, ஷைபா, அபி ரபியா. ஷைபத் இப்னு 2 பேரும் ரபியாவுடைய பிள்ளைகள், உத்பாவும் ஷைபாவும் பிரபலியமானவங்க முஷ்ரிக்குங்களுக்கு மத்தியில. அடுத்தது வலீத் இப்னு உத்பா. இந்த 3 பேரும் வந்தாங்க. புகாரியில 3969வது இலக்க செய்தி. இந்த பல பரீட்சைக்கு வந்தது யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, உபைத் இப்னுல் ஹாரிஸ். சில அறிவிப்புகள் அபு உபைத் இப்னுல் ஹாரிஸ் என்றும் வரும். முஷ்ரிக்குகள் சார்பாக உத்பா, ஷைபா, வலீத் இப்னு ரபியா. இந்த 3 பேரும் 6 பேரும் மக்கா கண்ட வீரர்கள். 6 பேரும் மக்கா கண்ட வீரர்கள், சாதாரணமான வீரர்கள் அல்ல. இப்ப முபாரசாவுக்கு வந்தா ஆரம்ப பல பரீட்சையில ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு பேர் போன வீரர் தானே, அசதுல்லா தானே, அல்லாஹ்வின் சிங்கம். என்ன பண்ணினாரு? ஷைபாவை ஒரே அடியா என்ன செஞ்சார்? போட்டு தள்ளினார். முதலாவது சுற்றுலே கொலை செஞ்சுட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷைபாவை கொலை செஞ்சுட்டார். ஆனால் வலீத் இப்னு உத்பாவும் உபைத் இப்னு ஹாரிஸும் போட்டி போறாங்க. 2 தரப்புல வெட்டு விழுகுது, காயம் வருது. இந்த நேரம் 2 பேர் முடிஞ்சுதானே, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு 2 பேரும் சேர்ந்து வந்து வலீத் என்ன செஞ்சாங்க? போட்டு தள்ளி முஸ்லிம்கள் சார்புல முதல் கட்டமே என்ன? வெற்றி வாகை சூடி கொண்டு போனாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க,
அல்லாஹ் அன அவ்வலு மன் யஜ்சு பைன யதை ரஹ்மானி லில் ஹுசூமத்தி யௌமல் கியாமா. உலகத்துல பத்ர் களத்துல முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட வெற்றியின் முதல் அங்கத்துவம் யாருக்கு? அலி ரலியல்லாஹு. அவங்க தான் முதலாவது தண்ட விரோதியை கொலை செஞ்சாங்க. சொன்னாங்க, மறுமை நாளையிலும் விரோதிகளை கொலை செய்த அந்த பட்டியலில் அல்லாஹ்வுக்கு முன்னால் முதலாவது முழங்காலில் விழுபவன் நான் தான் என்று என்ன செஞ்சாங்க? ஹாதானி ஹஸ்மானி இஹ்தஸமு ஃபீ ரப்பிஹிம் என்ற குர்ஆன் வசனத்தை சொல்லி காட்டி என்ன சொல்லுவாங்களாம்? அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்கன்ற செய்தியை புகாரியில 3965வது இலக்க செய்தியாக பார்ப்போம். விளங்குதா உங்களுக்கு? அப்ப பத்ர் யுத்த காலத்துல முபாரசான்றது என்ன? படை பல பரீட்சை. எந்த படை பலமா இருக்குது? அதுக்கு முஸ்லிம்கள் சார்பா வந்த 3 பேரும் யாரு? ஹம்சா ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, உபைதத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு. 3 பேரும் மக்கா உருவாக்கிய வீரர்கள், மதீனத்து வீரர்கள் அல்ல. அந்த பக்கம் வந்தது யார்? உத்பா, ஷைபா, வலி. மக்கா உருவாக்கிய முஷ்ரிக்குகள் தரப்புல உள்ள வீரர்கள். வெற்றி யாருக்கு கிடைச்சது? முஸ்லிம்களுக்கு கிடைச்சது. இந்த உபைதத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு கடுமையா ஆரம்ப கட்டத்தில் தாக்கப்பட்டதனால மதீனாவுக்கு வந்தவுடனே என்ன செஞ்சாங்க? அதே காயத்தோடு அவங்க மரணித்தார்கள்ன்ற செய்தியையும் நாங்க என்ன செய்யறோம்? வரலாற்று குறிப்புல பார்க்கிறோம். பத்ர்ல நடந்த அதே காயங்கள்ல மதீனாவுக்கு வந்து என்ன செஞ்சாங்க? உபைத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்தார்கள்ன்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் மதீனாவில் மரணித்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களாம், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகின ஒரு ஷஹீது தான் என்று சொன்னாங்க. ஏன்? அவர் காயப்பட்டது யுத்த களத்துல, மரணித்தது அதே காயத்தின் காரணமாக. எனவே ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்குது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம். இது யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால மஷூரா நடந்ததும், அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு ஒரே மட்டத்தில் நின்று கலந்து கொண்டார்கள் என்பதும், அல்லாஹ்வோடு ஆழமான நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தார்கள் என்பதும், முஸ்லிம் சமூகம் தன்னுடைய பலத்தை ஆரம்ப கட்டத்திலே காட்டி இஸ்லாத்துக்கு வெற்றி எடுத்து கொடுத்தார்கள் என்பதும் யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால பத்ர் களத்தில் நடந்த நிகழ்வுகள்ன்ற பாடத்துல நாங்க படிப்போம். அடுத்தது பத்ர் யுத்த களத்துல யுத்தம் நடக்கும் பொழுது சஹாபாக்கள் செய்த ஒரு சில தியாகங்கள், அல்லாஹு அக்பர், ஆச்சரியமான தியாகங்கள். அல்லாஹ்வோட உதவி வேற, அது தனி ஒரு பகுதி. சஹாபாக்கள் ஒரு சில தியாகங்களை செய்தாங்க. அந்த வரலாற்றை படிச்சா எங்கட ஈமான் அதிகரிப்பதற்கு அது காரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட பத்ர் யுத்த களத்தில யுத்தம் நடக்கிற நேரத்துல சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை துச்சமாக மதிச்சு இஸ்லாம் வளருவதற்காக, ஈமான் வளருவதற்காக எப்படிப்பட்ட தியாகங்களை செய்தார்கள் என்ற பகுதியை இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் எங்கட தொடர்ல என்ன செய்வோம் நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம